ஹலோ மை டியர் ஸ்டோரி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஜிஎஸ் லைப்ரரி. நான் உங்கள் கீதா. இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற கதை நட்சத்திர குழந்தைகள். எழுத்தாளர் PS ராமையா அவர்கள். நம்ம நேரடியா கதைக்குள்ள போகலாம். அப்பா, நட்சத்திரங்களுக்கு கூட அப்பா உண்டோ? உண்டு அம்மா. அவர் யாரப்பா? சுவாமி. சுவாமியா? அப்பா, அவர் கூட உன்னை போல தானே இருப்பார். நட்சத்திரம் ரொம்ப அழகா இருக்கே. அவர் அப்பா கூட அழகாத்தானே இருப்பார். ஆமா அம்மா, சுவாமியோட அழகு மாதிரி வேற யாருக்கும் அழகு இல்ல. சுவாமி கூட உன்னை போல நல்லவர் தானே? ஆமா ஆமா, எனக்கு கூட தெரிகிறது. சுவாமி ரொம்ப ரொம்ப நல்லவர். நட்சத்திரமே பளிச்சுன்னு அவ்வளவு நன்னா இருக்கே. அவ அப்பா எப்படி இருப்பார்? அவர் ரொம்ப நல்லவர் அம்மா, நம்ம எல்லாம் விட பெரியவர். அப்பா, நட்சத்திரம் எப்போ பிறக்கும்? சாயங்காலத்தில். எப்படிப்பா அது பிறக்குது? நாம சத்தியத்தையே பேசுறதால நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு உண்மையை சொல்லும் பொழுது ஒரு நட்சத்திரம் பிறக்குதுமா. நான் கூட நிஜத்தையே சொன்னா நட்சத்திரம் பிறக்குமா அப்பா? ஆமா அம்மா, நீ ஒவ்வொரு தடவையும் நிஜம் சொல்லும் போதும் ஒரு நட்சத்திரம் பிறக்குது. அப்பா, என்னம்மா, நம்ம ஊர்ல அவ்வளவு குழந்தைகளும் நிஜத்தையே பேசினா எவ்வளவு நட்சத்திரம் பிறக்கும்? நிறைய. 2 கைகளையும் விரிச்சு காட்டி இவ்வளவு நட்சத்திரம் பிறக்குமோ இல்லையோ? ஆமா அம்மா. அதை கேட்ட உடனே குழந்தை ரோஹிணி வேற எதுவும் பேசாம ஆழ்ந்த சிந்தனையில மூழ்கினவளா திரும்பிட்டா. அவளோட முதிராத உள்ளத்தில் உள்ள சுவாமிய பத்தியும் அவரோட நட்சத்திர குழந்தைகளோட அழக பத்தியும் எல்லா மனிதர்களும் சத்தியத்தையே பேசுறது மாதிரியும் கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே வாசலுக்கு போனான். குழந்தை ரோஹிணிக்கு 6 வயசுதான் ஆகுது. ஆனாலும் அவளோட வார்த்தைகள் எல்லாம் மணிமணியா இருக்கும். முத்தும் பவளமும் கோத்த ஹாரம் போல இருக்கும் அவளோட பேச்சு. அவளோட கேள்விகள் எல்லாமே தெய்வலோகத்து கேள்விகள். அவளோட சின்ன நெஞ்சில உதிக்கிற எல்லாமே ஸ்வர்கலோகத்து எண்ணங்கள். ஸ்ரீமான் சோமசுந்தரம் BA வரையிலையும் படிச்சிருக்கார். ஆனாலும் கூட குழந்தை ரோஹிணியோட சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாம ஒரு சமயம் திணறி போயிடுவார். ஐயோ, இந்த குழந்தையோட மனச கூட என்னால திருப்தி பண்ண முடியலையேன்னு ஏங்கி நிப்பார். ஆனா ரோஹிணிய பார்த்த உடனே, ரோஹிணிய பத்தி நினைச்ச உடனே அவருடைய மனசுல வர்ற கர்வம் ஒரு சக்கரவர்த்திக்கு கூட இருக்காது. சோமசுந்தரம் அப்போ தபால் ஆபீஸ்க்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தார். தினமும் தபால்காரன் வர்றதுக்குள்ளேயே அங்கேயே நேர்ல போய் ஏதாவது கடிதம் உண்டான்னு பாத்துடணும் அவருக்கு. அது மட்டும் இல்ல, கடிதம் எதுவும் வராட்டாலும் தினசரி பத்திரிக்கையாவது வருமேன்னு போவார். அப்படி அவர் புறப்பட்டுக்கிட்டு இருந்தப்போதான் குழந்தை நட்சத்திரங்களை பத்தி கேட்டா. அதுக்கு மேல ரோஹிணிக்கு அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வேற எதுவும் இல்லை. நட்சத்திரங்களோட அப்பாவை பத்தி கற்பனை செஞ்சு கனவு காண்றதுக்கு தான் அவளோட சின்ன மனசுல இடம் இருந்தது. சோமசுந்தரம் அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே தபால் ஆபீஸ்க்கு போனார். மாலை நேரம் வந்தது. குழந்தை ரோஹிணி அப்போதான் குளிச்சுட்டு அம்மா செய்து விட்ட அலங்காரத்தோட வாசல்ல வந்தா. சூரியன் அஸ்தமிக்கிற சமயம். குழந்தை ரோஹிணி மேற்கு திசை கோடியில நடந்துகிட்டு இருந்த இந்திரஜாலத்தை பாக்குறா. அவளோட நிஷ்கலங்கமான நெஞ்சத்துல பரவச நிலை பிறக்குது. அவளோட சின்ன அழகான வாய் கொஞ்சமா திறந்திருக்குது. திடீர்னு கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள, மின்வெட்டும் நேரத்தை விடவும் குறைச்ச நேரத்துக்குள்ள 2 மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல இருக்கிற நீல வானத்துல ஒரு சுடர் தோணுது. அடே அப்பா, அது தோன்றதுக்கு எடுத்துக்கிற நேரம் எவ்வளவு கம்மியா இருக்கு. அம்மா, சுவாமிக்கு ஒரு நட்சத்திர குழந்தை பிறந்துருச்சுன்னு கூவுனா குழந்தை ரோஹிணி. கைகளை கொட்டுறா. அவளோட கண்கள் சிரிக்குது. அவளோட உள்ளம் கல்வெறி கொள்ளுது. அவளோட அம்மா வீட்டு வாசற்படியோட அருகில தான் நிக்கிறா. அவளோட கவனம் எல்லாம் வீதியில போறவங்க வர்றவங்க மேலேயே லயித்து இருந்தது. அவ போற ஒரு பொண்ணோட ஆடைய பத்தி சிந்திச்சிட்டு இருந்ததுனால குழந்தை ரோஹிணியோட வார்த்தைகள் அவளோட செவிகள்ல படல. ஆனா குழந்தையோட சந்தோஷம் மாத்திரம் அவளோட மனச போய் தாக்கி அவளை ரோஹிணிய நோக்கி இழுத்துக்கிட்டு போகுது. ஆசையோட அம்மாவோட கண்கள் குழந்தைய பாக்குது. வானவெளியில் இருள் பரவுது. ஒன்றன் பின் ஒன்றா நட்சத்திரங்கள் பிறந்துகிட்டே இருக்குது. பா, எத்தனை நட்சத்திரங்கள்! குழந்தை ரோஹிணியால அதெல்லாம் எண்ணவே முடியல. அந்த நட்சத்திரங்கள் பிறக்கிற வேகத்தையும் குழந்தையோட சின்ன மனசு தொடர்ந்து போறது சாத்தியமா இல்லை.
அவளோட அம்மா அவளை வா கண்ணா உள்ள போகலாம், இருட்டி போயிடுச்சு பாரு அப்படின்னு அழைக்கிறா. இரு அம்மா போகலாம், மானத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு நிக்க சொல்றா குழந்தை. ஆமா அழகாதான் இருக்குது, இருட்டி போயிடுச்சே, இனிமேல இப்படி வாசல்ல நிக்க கூடாது, வாமா உள்ள போகலாம் அப்படின்னு அழைக்கிறா அம்மா. அம்மா மானம் இப்போ எது மாதிரி இருக்குதுன்னு சொல்லட்டுமா? சொல்லு. உன்னோட முகத்தை போல. நீ என்ன முத்தமிடுறல்ல, அப்போ உன்னோட முகம் இந்த மானத்தை போலயே இருக்கு. அம்மாவுக்கு அதோட பொருள் விளங்கல, அது சரின்னு தோணல. ஆனா அந்த வார்த்தைகள்ல இருக்க ஏதோ ஒண்ணு அது வாஸ்தவம் தான் அப்படிங்குது அவளோட மனசுல. அம்மா சட்டுன்னு கீழே இறங்கி போய் குழந்தைய கட்டுக்கடங்காத காதலோட இழுத்து முத்தமிடுறா. அம்மாவுக்கு வீட்டுல வேலை இருக்கு, அதனால இன்னொரு தடவை உள்ள வாடா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டா. வெளியே போயிருந்த சோமசுந்தரம் வீட்டுக்கு திரும்பி வந்தார். வாசல்ல தனியா வானத்தோட அழகுல லயிச்சு நின்ன ரோஹிணிய பார்த்தார். ரோஹிணி குட்டி என்னம்மா பாக்குற, உள்ள போலாம் வா அப்படின்னு அழைச்சார். குழந்தை இரு அப்பா, அந்த மானம் எவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு குழந்தைகளுடைய சுவாமிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்பா அப்படின்னா. அதுக்குள்ள சோமசுந்தரத்தோட மனசுல வேற ஏதோ சிந்தனை வந்துருச்சு. குழந்தை சொன்னது கூட சரியா காதுல விழல. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனார். அடுத்த வினாடி ஒரு விண்மீன் நிலை தவறி சுடர் வீசிக்கிட்டு வானத்திலிருந்து கீழே விழுந்து மறைஞ்சது. அதோட பிரயாணம் சில வினாடிகள் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. குழந்தையோட கண்கள்ல கண்ணீர் பெருகுது. 2 கண்கள்ல இருந்தும் 2 நீர் வடிவமான முத்துக்கள் கீழே உதிர்ந்தது. அந்த சின்னஞ்சிறு இதயத்துல விவரிக்க முடியாத சுருக்குன்னு தைக்கிற ஒரு வேதனை வருது. குழந்தை விம்மி விம்மி அழத் தொடங்கினா. அழுகைக்கு நடுவுல அப்பா அப்படின்னு இரும்ப உருக்குற குரல்ல கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனா. சோமசுந்தரம் அப்போதான் ஒரு சாய்வு நாற்காலியில உட்கார்ந்து பக்கத்துல இருந்த மேஜை மேல இருந்த ஒரு புத்தகத்தை கையில எடுத்தார். குழந்தையோட குரலை கேட்ட உடனே அவருடைய கையில இருந்து புத்தகம் தொப்புன்னு கீழே விழுந்தது. அவருடைய ஹிருதயம் 1000 சுக்கல்களா சிதறி விழுந்தது போல இருந்தது. உடல் பதச்சுது. என்னடா கண்ணா, என் ராசாத்தி இல்ல, என் ரோகிணி குஞ்சா யார் என்ன பண்ணாங்க? படபடப்பா கேட்டுக்கிட்டே குழந்தைய வாரி தூக்கி தோள் மேல சாத்திக்கிட்டார். அப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா விக்கல்களுக்கும் விம்மல்களுக்கும் இடையில குழந்தை. என்னடா கண்ணா தெரிஞ்சு போச்சு? அப்பா நம்ம ஊர்ல யாரோ ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க அப்பா. விம்மல்கள் விக்கல்கள் ஹூங்காரத்தோட ஒரு அழுக. ஏமா அப்படி தோணுது உனக்கு? நீதானே அப்பா சொன்ன, நாம ஒரு நிஜம் சொன்னா ஒரு நட்சத்திரம் பிறக்குதுன்னு. அப்போ ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தா யாரோ ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு தானே அர்த்தம். சுவாமியோட மனசு இப்போ எப்படி இருக்கும் அப்பா? எனக்கே நிறைய அழ வருதே அப்படின்னு சொல்லிட்டு அழத் தொடங்கினா அந்த கள்ளமில்லாத குழந்தை. அந்த பச்சை உள்ளத்துல எழுந்த துக்கத்தையும் அதோட துன்பத்தையும் வார்த்தைகளால விவரிக்கிறது இயலாத காரியம். அது ஹிருதயத்தோட தன்னோட சொந்த பாஷையில உணர்த்த வேண்டிய புனிதமான ஒரு துக்கம். கதை முடிஞ்சதுங்க. என்ன ஒரு அருமையான ஒரு கதை. ஒரு சின்ன குழந்தையோட மென்மையான தூய்மையான ஒரு மனச இதை விட யாராலையாவது நமக்கு புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அத்தனை அழகா கொடுத்திருக்கிறாரு PS ராமையா அவர்கள். அந்த குழந்தைய அவர் விவரிக்கிறதாகட்டும், அதோட கற்பனா சக்திய அவருக்கு சொல்ற விதமா இருக்கட்டும், ஒரு இடமும் அத்தனை தத்ரூபமா நம்மளால அந்த காட்சிய காண முடியுது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.